சும்மா வாய் வார்த்தையில பேசுறதோ ரீல்ஸ் போடுறதோ ஒரு ட்வீட் போடுறதோ கரெக்டா இருக்குமா? களத்துல நின்று நீ போராடணும். உன்னாலதான் போராடும் போல உனக்கு திராணி இல்ல. போராடுறவங்களால போராட விடணும்ல. இன்னைய வரைக்கும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போராடுறவங்கள போராட விடல. சும்மா நான் வீட்டுல உட்காந்துட்டு நான் எனக்கு நீட் பிடிக்கல, நான் நீட் அப்போஸ் பண்றேன்னு வாயால சொன்னா போதுமா? அப்ப களத்துல டெல்லியில நின்று போராடிட்டு இருக்கவங்கள நான் சும்மா போராடுறேன்னா? இங்க தமிழ்நாட்டுல இவ்வளோ செக்கிங்ஸ், இவ்வளோ விஷயங்கள், மாணவர்களுடைய ட்ரெஸ், தாலி, இன்னர் முதற்கொண்டு நீங்க செக் பண்ணி அனுப்புற விஷயம், அவ்வளோ முறைகேடுகள் ஏன் நடக்குது? ஆள் மாறாட்டம் நடக்குது. எங்க அபுதாபியில சென்டர் போடுறாங்க. 2-3 டைம்ஸ்க்கு மேல அப்பியர் ஆவறவங்க தான் வந்து இதுல கிளியர் பண்ணி உள்ள போக முடியுது அப்படிங்கறத நம்ம சொல்லல. ஆனா இந்த போலீஸ்காரங்க குண்டு கட்டா எல்லாரையும் தூக்கி போலீஸ் வேன்ல அடைச்சிட்டு போறாங்க. அந்த போலீஸ் வேன்ல 10 பேர் தான் இருக்க முடியும். என் சட்டையை கிழிச்சு விட்டு இந்த கையில கிழிச்சு விட்டு ரத்தம் சிந்தறதுக்கு முடிய பிடிச்சி இழுக்கிறது. பால் மேட்சுக்கெல்லாம் லீவு தரவர் தான் நம்ம சதீசன் போக்கி சிஎம் சொல்றாங்க. அது நமக்கு சரி விடுங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆனா அவர் வந்து பண்ணாரு. இப்போ இங்க இருக்கிற சிஎம் ஏன் இன்னும் வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்காரு? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெல்லியில நீட்டுக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் போராட்டம் நடக்குது. அதையொட்டி தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாடு மாணவர் சங்கம் ஆதரவு கொடுத்து இங்க எக்மோர்ல போராட்டத்தை கையில் எடுத்துருக்காங்க. நம்மளுடைய காவல்துறை அவங்களை கைது பண்ணி மண்டபத்தில் அடைச்சிருக்காங்க. அந்த மாணவருடைய கருத்து என்ன, அவங்களுடைய போராட்ட நோக்கம் என்ன அப்படின்றத அந்த மக்கள்கிட்ட அந்த மாணவர்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நீட்டு தேர்வை எதிர்த்து கைதாகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீட்டு தேர்வு இந்த இளைய தலைமுறைக்கு வேணுமா வேண்டாமா? நிச்சயமா வேணாம் தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த நீட் தேர்வு வந்து ஒரு சமமான வாய்ப்பை எல்லாருக்கும் உருவாக்கி இருக்கான்னு கேட்டா இல்ல, ஒரு சமமற்ற வாய்ப்பை தான் இந்த நீட் தேர்வு உருவாக்கி இருக்கு. நீட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கறது கேட்டா நிச்சயமா நம்ம வேணான்ற பதில தான் உரக்க சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க இருக்கிற கல்வி முறையே நமக்கு சமமான ஒன்றா இல்லை. இப்போ சிபிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா அவன் வேற ஒரு கல்வி முறையை படிக்கிறான். அது ஒரு விஷயமும் ப்ராக்டிக்கலாக இருக்குது, அது இன்டெப்த்தாக இருக்குது, அவங்க படிக்கிற முறை வேறையா இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முன்னாடி நீட் வந்தப்போ அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்றது எங்களோட முக்கியமான இதுவாக இருந்தது. நீட் எடுத்துட்டு வந்தப்போ ஏழை மாணவர்களால இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியல. அப்ப நீட் எக்ஸாம்ன்றது வேண்டான்றதை தாண்டி எல்லாருக்குமான பொதுவான ஒரு இடத்துல அது இல்லை. அதை நான் இப்போன்னு இல்லை, 2017 இது ப்ரொட்டஸ்ட் வந்து எஸ்எஃப்ஐயும் டைஃபையும் சேர்ந்து நடத்திட்டு தான் இருக்கும். 2016 நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வேணான்னு போராடுற ஒரே சங்கம்னா இந்திய மாணவர் சங்கம் தான். எதுக்காக வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமை எதுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க வந்து மருத்துவ கனவு வந்து வணிகமயமாகுது, சீட்ஸ்லாம் வந்து எப்படி ஃபில் பண்ணப்படுதுன்னு கரெக்டாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நீட் எக்ஸாமை கொண்டு வந்தாங்க. ஆனால் நீட் எக்ஸாமை கொண்டு வந்து மட்டும் என்ன பண்ணாங்க, மெரிட் ரேங்கிங்ஸ் ஃபில் ஆகுது. ஃபில் ஆனதுக்கப்புறம் மீதி வர எல்லாமே வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் கோட்டா, ப்ரைவேட் கோட்டா தான். இந்த காலேஜஸ்லாம் வந்து லட்சக்கணக்கில் வந்து காசு வாங்குறாங்க. அந்த லட்சக்கணக்கு காசு யார் வச்சிருக்கா? கோடிக்கணக்கில் காசு யார் வச்சிருக்கா? அப்போ பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் வந்து ஜஸ்ட் நீட்ல பாஸ் ஆனாலே போதும், நான் 200 மார்க் எடுத்தா போதும், எனக்கு ஒரு பிரைவேட் காலேஜ்ல கோடி காசு கேட்கறாங்க, என்கிட்ட காசு இருக்கு நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த காலத்தில் இருக்கும்போது 1200 மதிப்பு எடுத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சீட்டு கிடைக்கும். இப்போ இந்த நீட்டு கொண்டு வந்ததுலேருந்து எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் அக்காவை படித்தாங்க நீட்டு. அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஆகாஷ் சென்டரில் 3 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. இப்போது வருஷத்துக்கு 3 லட்ச ரூபானா ஒரு ஸ்கூல் ஃபீஸோட ஒரு 3 மடங்கு இல்லை ஒரு 6 மடங்கு அதிகமாகுது. அப்போது இப்போ எங்கள் அப்பா ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அவங்களால அது கொடுக்க முடியும். 25,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களால அந்த காலேஜ் ஃபீஸோ இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதே அவங்களால வந்து கஷ்டம். இதில் மேலும் நீட் கோச்சிங் சென்டருக்கு அவங்களால எப்படி தர முடியும்? ஒன்றிய அரசுன்றது என்னைக்குமே விடாது. இந்த எக்ஸாமை கொண்டு வந்ததே ஒன்றிய அரசு தான். ஆனா இப்ப இருக்க கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ்ல யார் இன்வால்வ் ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா, பிஜேபியோடைய ஸ்டூடெண்ட் விங்ல யூத் விங்ல இருக்கிற ஒரு முக்கிய பிரமுகர் தான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிருக்காரு. அப்படின்றப்போ இவங்க இந்த நீட் எக்ஸாமை கொண்டு வந்ததே, இவங்க ஆட்சியில எது கொண்டு வந்தாங்கன்னா ஃபுல்லா ஊழல் பண்றதுக்கு, கையூட்டுக்கு, லஞ்சத்துக்கு, இந்த மாதிரி காசை கொள்ளையடிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து நீட் எக்ஸாம் கொண்டு வராரு. அகாடமிஸ்க்கு போகாம பெரிய பெரிய அகாடமிக்ஸ்ல பணம் லட்சக்கணக்கில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த நீட்டை கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. 1 வருஷம் 2 வருஷம்னு ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது. ஏன் இது தேவைப்படுது அப்படின்ற கேள்வி நம்ம ஒன்றிய அரசை பார்த்து கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போலி டாக்டர்ஸ் எல்லாம் களைய போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி போலி டாக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் களைவீங்க அப்படின்னு கேட்குறப்போ நாங்கள் கொஷின்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி கடினமாக மாற்றி நாங்கள் களைவோம்னு சொல்கிறாங்க. கொஷின் பேப்பர் லீக் ஆகுது.
கொஷின் பேப்பர் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியே லீக் ஆகுது, டெலகிராமில் லீக் ஆகுது. காசு வாங்கிட்டு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு NTA நிறுவனத்தில் இருக்கிறவங்களே அதை விற்கிறாங்க. என்னன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணால் அதில் பிஜேபி ஆட்களே இருக்கிறதா CBI தகவல் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ ஓட்டையை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி போலி டாக்டர்ஸை களைவீங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. 10 வருஷத்துல 89 பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கு. 89 பேப்பர் லீக்ஸ்க்கும் யார் பொறுப்பெடுத்துப்பா? அப்போ இப்போ 20 மாணவர்கள் இந்தியாவில் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க தவறா? அது கிடையவே கிடையாது. அப்போ இந்த மாணவர்களுடைய அப்பா அம்மாக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நம்ம பிள்ளைய டாக்டரா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுத அனுப்புறாங்க. அந்த பிள்ளைய பணமா தான் எடுத்து பார்க்குறாங்க. என்ன பதில் சொல்லும்? என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கவர்மெண்ட் எடுத்துக்கும்? இத்தகைய சூழ்நிலை இந்தியாவுக்கு நீட் தேவையான்னு கேட்டா நிச்சயமா தேவையில்லை தான். கஷ்டப்பட்டு நான் படிச்சு 10th படிச்சு 11th படிச்சு 12th படிச்சு நான் நீட்டுக்கு வேற 3 வருஷம் உட்காந்து படிச்சு என்னால 500 தான் எடுக்க முடிஞ்சது. ஆனா எனக்கு வந்து இப்போ செல்ஃப் ஃபினான்ஸோ பிரைவேட்டோ கிடைச்சது அப்படின்னா நான் என்ன பண்றது? என்கிட்ட காசு இல்லை, என்னால சேர முடியல அப்படின்ற ஒரு பதில தான் இங்க நிறைய மாணவர்கள்ட்ட நம்ம வந்து வாங்க வேண்டிய ஒரு இதுவா இருக்கு. இப்போ இந்த நீட்ல வந்து அதிகமாக கிளியர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரெகுலரா கோச்சிங் போகக்கூடியவங்க 2-3 டைம்ஸ்க்கு மேல அப்பியர் ஆகிறவங்க தான் வந்து இதுல கிளியர் பண்ணி உள்ள போக முடியுது அப்படிங்கறத நம்ம சொல்லல. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து AK ராஜன் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் நமக்கு வந்து சொல்லுது. அதே மாதிரி வந்து கோச்சிங் அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கிற அஃபோர்டபுளான பிரைஸ்ல இல்லை. கிட்டத்தட்ட பல லட்சங்கள் செலவு பண்ணணும். அதுக்கு யாரு எந்த பேரண்ட்ஸ் ப்ரிவிலேஜா இருக்கிறாங்களோ அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு தான் இன்னைக்கு மருத்துவ கல்வின்றது ஆகுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அநீதியான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். உங்கள் நீட்டுன்னு நீங்கள் நடத்துறீங்கன்னா நீட் கோச்சிங் சென்டர்ன்றதை நீங்கள் ஃப்ரீயாக நடத்தணும். நீட் கோச்சிங் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இருக்கணும், எல்லா காலேஜஸ்லேயும் இருக்கணும். நீட் படிக்கிறவன்றவங்க அதில் வந்து படிக்கணும். அந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு தனியார் மயமாக்கிறேன், தனியார் கோச்சிங் சென்டருக்கு வந்து இவங்க வந்து நீட் கோச்சிங் சென்டருக்கு அலோவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பட்ஜெட்டில் வச்சுருக்காங்க அந்த ரேட்டு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கேட்குறாங்க அந்த காசு அவங்கக்கிட்ட இருந்து ஃபீஸுன்னு அதையும் அவங்க கண்டுக்காமல் நீட் நாங்கள் நடத்துகிறோம் வந்து எழுதுங்க பாஸ் ஆகுறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ நீட்டு தேர்வுல ஒரு தகுதியான ஆட்களை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் நீட்டு தேர்வு கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தகுதியான ஆட்கள்ன்றது யார் தேர்ந்தெடுக்கணும்? அந்த தகுதியான ஆட்கள் எல்லாருமே இருக்காங்க இந்தியாவில். அந்த தகுதியான ஆட்கள் வெறுமனே ஒரு பாலிடிக்ஸ் சார்ந்தோ ஒரு காசு வச்சிருக்கணும் ஒரு ரிச்சான பீப்புளோ கிடையாது. ஏழை எளிய மாணவம் படிக்க முடியாத மாணவர்களுக்கும் அந்த திறமை இருக்கு. அதை உள்ளேருந்து எடுத்துட்டு வந்து இருக்கிறதா இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா இது நீட் தேர்வு எங்களுக்கு தேவை கிடையாது. தகுதியான MBBSனா பணக்கார MBBS மட்டும் தான் வர முடியும். அப்போ ஏழை இருக்கவங்க எவனுமே MBBS ஆக முடியாது. ஏன்னா எவனுக்கிட்டே காசு இல்லை. இங்கே எவ்வளோ ப்ரோ? இங்கே 3000 ரூபாய் நாங்கள் எங்கள் காலேஜ் ஃபீஸ் 3000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்களால் இதை கட்ட முடியுது, இதை கூட கட்ட முடியாத அளவுக்கு நிறைய பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படி டாக்டர் ஆகும்? அவங்க நிறைய பேர் படிக்கிறவங்களா இருப்பாங்களே, அப்போ அது பேர் எப்படி ஃபில்ட்ரேஷன் ஆகும்? இப்போ வந்து எல்லா படிப்புகளுக்குமே நுழைவுத் தேர்வு வந்துருச்சு. நெட் வந்துருச்சு, கியூட் இருக்கு, கிளாட் இருக்கு, அந்த மாதிரி கேட்டு JEE இப்படி எல்லாமே நுழைவுத் தேர்வுகள்னு ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த நுழைவுத் தேர்வுகள்னால யார் பலன் அடைகிறா அப்படின்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ், கோச்சிங் நடத்தக்கூடிய அந்த கார்பரேட்ஸ் தான் பலன் அடையாங்க தவிர சாதாரண ஏழை எளிய மாணவர்களுக்கு இதனால எந்தவித பயனுமே கிடையாது. இந்த நீட்டு தேர்வால தகுதியான ஆட்கள் வந்து உள்ள போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியெல்லாம் சொன்னாங்க இவங்க ஆரம்பத்துல. என்ன தகுதின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் வந்து PG நீட் அதுக்கான பெர்சன்டேஜ்ல 0ன்னு மாத்திட்டாங்க. அப்போ வந்து யார் கையில வந்து டொனேஷன் கொடுக்க முடியுதோ டொனேஷனை ஒழிப்போன்றது தான் அவங்களோட முக்கியமான விஷயமா அவங்க சொன்னாங்க. லட்சமா டொனேஷன் யாரால கொடுக்க முடியுதோ அவங்களுக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்குது. இப்படியான நிலைமையில தான் வந்து போய்கிட்டு இருக்கே தவிர இதனால எந்த ஒரு யூஸ்மே சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தத்தில் நம்ம பார்க்கணும். நிச்சயமா உண்மையா இருக்க முடியாது. தகுதியான ஆட்களை நீங்க நீட்டுக்கு எடுத்துட்டு வரணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கம். அப்படின்னா ஏன் இதுல இவ்வளோ ஃப்ராடு நடக்கும் பொழுது அதை பார்த்துட்டு இருக்கீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ செக்கிங்ஸு, இவ்வளோ விஷயங்கள், மாணவர்களுடைய ட்ரெஸ்ஸு, தாலி, இன்னர் முதற்கொண்டு நீங்கள் செக் பண்ணி அனுப்புகிற விஷயம், அவ்வளோ முறைகேடுகள் ஏன் நடக்குது? ஆள் மாறாட்டம் நடக்குது. எங்கே அபுதாபியில் சென்டர் போடுறாங்க. அபுதாபியில் ஒரு பையனுக்கு சென்டர் போட்டு அவன் முந்தின நாள் அடிச்சு புரண்டு ஓடி மாற்றி வாங்குறான். இந்த அளவு மாணவர்களை வந்துட்டு சிரமத்துக்குள்ளாக்கி அப்போது எங்கேருந்து மாணவர்களை மன ரீதியாக உளவியல் ரீதியாக அவங்கள கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி தான் அந்த எக்ஸாம் ஹால்குள்ளேயே அனுப்புகிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு மாணவன் கடந்து வந்து அதை எழுதி நாங்கள் அப்படிப்பட்ட மாணவர்கள் இருந்து போலியான டாக்டர்ஸை நாங்கள் கலைஞ்சு எடுத்துருவோம் அப்படின்னா அப்போ இத்தனை நாளாக இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் யார்?
இப்போ இத்தனை நாளாக இதே கவர்மெண்ட்ஸ் காலேஜஸில் இதே நிறுவனங்கள் நடத்துகிற காலேஜஸ்லேயும் படித்து வந்தவங்களில் எத்தனை போலி டாக்டர்ஸை இவங்க பார்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு இருக்குது. நீட்டால் இறந்தவங்க அனிதாலேருந்து இப்போ இங்கே 93 மாணவர்கள் இந்தியா அளவில், இங்கே தமிழ்நாட்டில் 23 பேர். அப்போது இவங்க வந்து வேற ஒரு எக்ஸாம்லாம் இறந்த போலையே, வேற ஒரு எக்ஸாம்ல ஏன் குளறுபடி நடக்கலை, இந்த எக்ஸாமில் மட்டும் ஏன் நடக்குது? ஏன்னா இங்கே டாக்டர் சீட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சவிதா காலேஜ் இருந்தாலும் சரி, எஸ்ஆர்எம்எல் எந்த காலேஜ் இருந்தாலும் சரி, நார்மலாக டென்டல் படிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 7 லட்ச ரூபாய் வாங்குறாங்க. அப்போ டாக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம். அப்படி பார்த்தீங்கன்னா சவிதாவில் டாக்டராக ஒருத்தன் ஆகணும்னா 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். இங்கே யார் கையில் 1 கோடி ரூபாய் இருக்குது? இங்கே நாங்கன்னா சம்பாதிக்கிறோமா, இல்லை எங்கள் அப்பா என்ன பணக்காரரா? இங்கே எல்லாருமே வந்து வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறாங்களா, இல்லை எல்லாருமே மாதத்துக்கு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய், இல்லைன்னா மாதத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் வாங்குறவங்களா? யாருனால அவ்வளோ கட்ட முடியும்? மாதம் 50,000 ரூபாய் வாங்குறவங்களும் கட்ட முடியாது. அப்போ இது எங்கேருந்து ஃபில்டர்னு சொல்கிறாங்க? இது வந்து அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்காக நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து, அவங்க லாபமாக்கிறதுக்காக கோச்சிங் சென்டர் ஒன்று கொண்டு வந்து அதை அலோவ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து காசு வருது. இப்போ வந்து தான் இந்த கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்ககிட்ட வந்து காசு வருது. இப்போ லீக் பண்ணது அவங்க கட்சியிலேருந்து தான் லீக் பண்ணுன்றாங்க. இது தனியார் மையம் படுத்துகிறோம், அவங்ககிட்ட இருந்தும் காசு வருது. இப்போது கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னா, இங்கே டிஎன்பிஎஸ்சி நடத்துகிறாங்கன்னா கவர்மெண்ட் தான் நடத்துது. கவர்மெண்ட் கீழே தான் இந்த நடக்குது எல்லா எக்ஸாமும் ஸ்டேட் லெவலில். யூபிஎஸ்சியுமே கவர்மெண்ட் கீழே தான் நடக்குது. அப்புறம் நீட்டுன்றது ஒரு நேஷ்னல் லெவல் எக்ஸாம், யூபிஎஸ்சியும் தாண்டி ஒரு பெரிய எக்ஸாம்னு சொல்கிற போது 3 கோடி பேர் 2 கோடி பேர்கிட்ட எழுதுகிற எக்ஸாம்னு சொல்லும்போது அதை ஏன் தனியார் மயப்படுத்தணும்? தனியார் மயப்படுத்தினா அவன் லாபத்துக்கு விற்க தான் செய்வான். இந்த மாதிரி நீட் பேப்பர் லீக்ன்றது எல்லாமே பண்ண தான் செய்வான். இப்போ தமிழ்நாடு அரசோ இல்லை ஒன்றிய அரசோ உங்களுடைய போராட்டத்திற்கு செவி சாய்க்கிறாங்களா, அனுமதி கொடுக்குறாங்களா, சுதந்திரமா உங்களை போராட விடுறாங்களா? இல்லையே, சுதந்திரமா அதாவது ஜனநாயக முறையில தான் நாங்க போராட்டம் செய்யறோம். நாங்க இன்னும் வெட்டுறதோ குத்துறதோ அவங்கள மாதிரி இந்த டியர் கேஸ் எல்லாம் பண்றாங்களே அந்த மாதிரியான வேலைகள்லாம் நாங்க பண்ணல. நாங்க ரொம்ப நியாயமான முறையில தான் நடந்துட்டு இருக்கோம். இத்தனை நாளா டெல்லி ஜந்தர் மந்தர்ல நீங்க பாக்குறீங்க, அந்த போராட்டங்கள்ல எதனா ஒரு மாணவன் எதனா ஒரு தடி எடுத்து ஒரு போலீஸ் அடிச்சதாவோ இல்ல வந்து அராஜக முறையில ஒரு போராட்டம் செஞ்சதாவோ நீங்க பாத்தீங்களா? அப்படியே டெல்லியில இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் இந்த போலீஸ் நடத்துது. நீட்டுக்கு எதிராக இருக்கேன்னு சொல்லி அப்போல இருக்க டிஎம்கே ஆட்சியில இருந்துமே தான் பேசிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே எல்லா கட்சியும் பேசிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் டிவிக்கும் பேசுறாங்க. சும்மா வாய் வார்த்தையில பேசுறதோ ரீல்ஸ் போடுறதோ ஒரு ட்வீட் போடுறதோ கரெக்டா இருக்குமா? களத்துல நின்று நீ போராடணும். உன்னாலதான் போராட முடியல, உனக்கு திராணி இல்ல. போராடுறவங்களாவது போராட விடணும்ல. இன்னைய வரைக்கும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போராடுறவங்கள போராட விடல. சும்மா நான் வீட்டுல உட்காந்துட்டு நான் எனக்கு நீட்டு பிடிக்கல, நான் நீட்டை அப்போஸ் பண்றேன்னு வாயால சொன்னா போதுமா? அப்ப களத்துல டெல்லியில நின்று போராடிட்டு இருக்கவங்கள நான் சும்மா போராடுறானா, இல்ல இங்க வந்து கைதாகி உட்காந்துருக்கிற இந்த தோழர்கள்லாம் சும்மா போராடுறாங்களா? சும்மா வாயால நான் நீட்டுக்கு சப்போர்ட் பண்றேன், நீட் எக்ஸாம் வேணா, நான் வந்து நீட் வேணான்னு சொல்றேன்னா அது கரெக்டா இருக்காது. களத்துல நின்று போராடணும், போராடவங்கள போராட விடணும். அதுதான் முக்கியமான ஒண்ணு. முன்னாடி இந்த அரசை பார்த்தப்போ இந்த அரசு ரொம்பவே வந்து பிரச்சனை பண்றாங்க. எங்களுக்கான ஜனநாயக உரிமை இங்க கிடைக்க மாட்டேங்குது. ப்ரொடெஸ்ட்ன்றது கான்ஸ்டிடியூஷன் படி எங்களுக்கு இருக்கிற ஒரு உரிமை. அது அமைதியான முறையில நம்ம பண்ணோம்னா யார் வேணா பண்ணலான்றதுதான் சொல்லியிருக்கு. ஆனா அதுக்கு கூட இந்த தமிழக அரசு எங்களுக்கு உரிமை தரல. தேங்க்யூ. இதே மாதிரியான விஷயம் தான் இன்னைக்கு சென்னையிலுமே நடந்துட்டு இருக்கு. நாங்க கடந்த 2 நாட்களா வந்து அமைதியான முறையில ஒரு முற்றுகை போராட்டத்தை தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். 5 நாளா நாங்க வந்து இடம் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போது செவி சாய்க்காத இந்த அரசு, இந்த ஸ்டேட் கவர்மெண்டே செவி சாய்க்காத போது மோடி கவர்மெண்ட் செவி சாய்க்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா. தமிழ்நாடு அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொது இடங்களை சரியான இடங்களை நீங்க தேர்வு செஞ்சு கொடுங்க, அனுமதி கொடுக்குறோம், பொதுமக்களுக்கு இடையூறா இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதாவது இவ்வளோ பெரிய நீட்டு பிரச்சனையே பொதுமக்களுக்கு இடையூறாக தான் இருக்கு. அது தெரியாது நம்ம மோடி அரசு. நம்ம அராஜக முறை கூட இல்லாம ஜனநாயக முறையில தான் நாங்க கேட்குறோம். நாங்க ஒன்றும் எந்த ஒரு கொஷினும் எந்த ஒரு பெர்மிஷனும் கேட்காம திடுதிப்புன்னு நாங்க வந்தோம், உட்காந்தோம், அடிதடி பண்ணோம், டியர் கேஸ் வெளியிட்டோம், அந்த கேஸ் வெளியிட்டோம். நாங்க ஒன்றும் எந்த போராட்டமும் பண்ணலையே. ஆனா இப்ப இருக்க தமிழக அரசும் காவல்துறையும் எங்களுக்கு போராட்டம் பண்ற, ஜனநாயக முறையில போராட்டம் பண்ற, அமைதியான முறையில போராட்டம் பண்றதுக்கு எங்களை விடாத ஒரு நிலைமை பெருந்துட்டு வருது. உங்களுக்கு போராட்டம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்குறோம், ஆனா முறையான இடத்துல நீங்க அனுமதி வாங்கி நீங்க போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ராஜ்மோகன் பேசியிருக்காங்க. அப்படி சொல்றாங்க. ஆனா நம்ம போய் அவங்க கிட்ட கேட்கும் பொழுது நம்மளுக்கான அந்த உரிமை கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நேத்து நடந்தப்பவும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. அப்ப நாங்க பேசும் பொழுதும் அவங்க கிட்ட சொன்னோமே நாளைக்கு நாங்க நடத்துவோம்னு சொல்லி அப்பயும் நாங்க அனுமதியை அவங்க மறுத்துட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு நாங்க போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்க இங்க வந்துட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து போராடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவ்வளோ அல்லோல கலவரம் இங்க நடந்துட்டு இருக்கு. லிட்டரலா இங்க உள்ள அரசாங்கத்துக்கிட்ட நாங்க வந்து கேட்டுட்டு இருக்கோம், டிவிகே அரசாங்கத்துக்கிட்ட. அவங்க நீட்டுக்கு எதிராக
பேசுறாங்க. இப்போ இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ராஜ்மோகன் அவர்கள் வந்துட்டு நாங்க நீட்டை ஆதரிக்க மாட்டோம், வீட்டுக்கு வெளியே, அதாவது தெருவில் நின்று போராடினா, ரோட்ல நின்று போராடினா எப்படி அனுமதி கொடுக்க முடியும், வன்முறையை அறமா போராடுங்க, யார் தூண்டுதல்லையும் யாரோட தூண்டுதல்ல அப்போ போராடணும் அப்படிங்கிற ஒரு அதுக்கான பதில அவர் சொன்னார்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி எங்க நின்று ரோட்ல நின்று அவர் வீட்டில் நின்று போராடலாமா அப்படிங்கிறதையும் அவர் நமக்கு சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லொக்கேஷன் தான் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். எங்களுக்கு சரியான ஒரு லொக்கேஷன் கொடுங்க, ஒரு பெர்மிஷன் கொடுங்க. தாவேகா அரசும் அதுக்கு துணை நிக்குது. அதான் நாங்கள் அனுமதி கொடுக்குற இடத்துல போராடுங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. அனுமதி கேட்டுட்டு இருக்கோமே, அப்ப தரலாமே. 2 நாளா அனுமதி கேட்டு தானே போராட்டமே நடக்குது. எங்களுக்கு ஒரு நல்ல லொகேஷன் தாங்க, அந்த லொகேஷன்ல போராடுறதுக்கான பெர்மிஷன் கொடுங்கன்னு தானே நம்ம கேட்டு இன்னைக்குமே போராட்டம் நடத்திருக்கோம். அப்ப அதை தரதுல என்ன பிரச்சனை? நாங்க தொட்டிலே ஆட்டிப்போம், பிள்ளையும் கிள்ளிப்போம் அப்படின்ற மாதிரி அங்க ஒண்ணு பேசிட்டு இங்க வந்து நாங்க பெர்மிஷன் கேட்கையில ஏன் தர மாட்டீங்க? அப்போ அப்படியே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல நீட் எக்ஸாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தொடர்ந்து ஒரு 3-4 நாளா போராட்டங்கள் அங்கங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ நேற்று பாத்தீங்கன்னா பேரணி நடந்துச்சு, அமைதியான முறையில பேரணி நடந்து, அமைதியான முறையில 40 மணி நேரம் காத்திருப்பு பேரணின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இந்த போலீஸ்காரங்க குண்டு கட்டா எல்லாரையும் தூக்கி போலீஸ் வேன்ல அடைச்சிட்டு போறாங்க. அந்த போலீஸ் வேன்ல 10 பேர் தான் இருக்க முடியும். 5 நாளா நாங்க எங்களுடைய முறைகளை போலீஸ் கிட்ட வச்சுட்டு தான் இருக்கோம். அப்ப 5 நாளாவும் அமைதியான முறையில தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கும் அமைதியான முறையில தான் போராட்டம் செய்யறோம். அப்படி ஏன் இந்த அரசு வந்து எங்களுக்கான இடத்தை ஒதுக்கி தர மாட்டேங்குது அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி. உங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியா தொடருமா இல்ல இது முடிவு பெறுமா? கண்டிப்பா தொடரும். இதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஏன்னா வந்து எங்களால டெல்லிக்கு போய் தான் செய்ய முடியல. இந்த இடத்துல சென்னையோட மாணவர்கள் எல்லாரையும் திரட்டி வீதிக்கு வந்து இன்னைக்கு நாங்க 2 நாட்களா எங்களை அடக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்க போராடுறோம், கொண்டு வந்து அடைக்கிறாங்க, போராடுறோம், அடைக்கிறாங்க. இத்தனை மத்தியில அடைப்புகளுக்கும் மத்தியில எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவரும் இன்னைக்கு அடி வாங்கியிருக்காங்க. என் சட்டையை கிழிச்சு விட்டு, இந்த கையில கிழிச்சு விட்டு ரத்தம் சிந்தறதுக்கு முடிய பிடிச்சி இழுக்கிறது, ஆண் காவலர்கள் பெண் காவலர்கள் கையாளுற முறை இது எதுவுமே சரியில்லை. பால் மேட்சுக்கெலாம் லீவு தரவர் தான் நம்ம சதீசன் போக்கி சிஎம் சொல்கிறாங்க. அது நமக்கு சரி விடுங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அவர் வந்து பண்ணார். இப்போ இங்கே இருக்கிற சிஎம் ஏன் இன்னும் வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருக்காரு? நீங்கள் போராடுங்க, ஆனால் அனுமதி கேட்டு போராடுங்க, தகுதியான இடத்துல போராடுங்க, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ராஜ்மோகன் பேசுகிறாருல்ல ப்ரோ. அதுதான் நாங்கள் அறவழியில் தான் ப்ரோ போகிறோம். நாங்கள் இன்னும் இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த இடத்தையும் சேதப்படுத்தலை. ஏதாவது சேதப்படுத்திருந்தாங்கன்னா அவங்கள எதுவுமே நாங்கள் சேதப்படுத்தலை. ஓகே, இப்போ உங்களுடைய போராட்டம் நீடிக்குமா இல்லை இதோட முடிவுக்கு வருமா? நிச்சயமா முடிவுக்கு வராது அப்படிங்கிறது தான். இதே அடுத்தடுத்த வடிவங்கள்ல நம்ம எடுத்துட்டு போவோம், நிச்சயமான முறையில டிமாண்டை வென்றெடுப்போம் அப்படின்றது தான்.